ரொம்ப சிந்திக்கக்கூடாது. சிந்திச்சால் மனசு வலிக்கும், அப்புறம் தலை வலிக்கும். வாழ்க்கையும் மனுஷங்களையும் அவங்க போக்கிலேயே விட்டுறணும். அதுதான் நமக்கு நல்லது. நாய், யானை இதெல்லாம் நன்றிக்கு இலக்கணம். தேனீங்கிறது ஒற்றுமைக்கு இலக்கணம். உறவுகளோடு உண்ண காக்கை இலக்கணம். ஆனால் பொறாமை, தற்பெருமை, சுயநலம் தலைகணம். இதுவே மனிதனின் இலக்கணம். உறவுகள் ஒரு உறவு தனக்கு முக்கியம்னு நினச்சிருந்தா அதன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள் தானே. ஒரு விஷயம் தெரியுமா? கடவுளுக்கு உங்கள் மொழி புரியலை. உங்கள் மொழி இது மனிதனின் கண்டுபிடிப்பு. மௌனத்தின் மொழியை கடவுள் புரிந்து கொள்கிறார். மௌனம் என்பது இருத்தலின் மொழி. ஹிந்தி பேசினால் அது இந்தியர்களின் மொழி, அரபு பேசினால் அரேபியர்கள் மொழி, நீங்கள் சீன மொழி பேசினால் அது சீன மொழி. இவை மனிதர்களின் மொழிகள். அவர்களுக்கு வரம்புகள் உள்ளன. மௌனம் என்பது இருத்தலின் மொழி. அதுதான் கடவுளுக்கு புரியும் மொழி. புரியுறதா? மௌனமாக மனதோடு கடவுளோட்ட பேச கற்றுக்கோங்க. லபோன்னு கத்தாதீங்கோ, பகவானுக்கு புரியாது. ஒரு நரசிம்மரோட ஸ்லோகம் பார்ப்போமா? நரசிம்ம பிரபத்தி சமஸ்கிருத ஸ்லோகம் பார்ப்போமா? மாத்தா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராத்தா நரசிம்ம, சஹா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவா பரோ நகஸ்திதம், தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்யே. நரசிம்மரை நினச்சி சொல்லுங்க. வெரி பவர்ஃபுல். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணுமா? சில வழிகளை பின்பற்றுங்க. அட்வைஸ் இல்லை, சஜஷன். எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீங்க. கண்டுபிடிச்சுட்டே இருக்கக்கூடாது. பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்கள் வீக்னஸ் பிரத்தியாருக்கு தெரிஞ்சிடும். பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள். வெளியில் வரட்டும், வாழலாம். மற்றவர்களின் செய்கையை பாராட்டுங்கள். நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணினோம்னா வாழ்க்கையில் உசந்தரும்.